வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சைக்கிள் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதோட 20 டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ டெஸ்ட் நம்பர் 20 அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ஸோ இது வரைக்கும் ஒரு 19 டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போயிருந்துருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா 20 டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போக போகுது. சரிண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 2 கூட்டில் எதுவும் தவறானது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 கூட்டில் எது தவறானது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மட்டும் தவறானது அப்படின்றாங்க. 2 ஆப்ஷன் 2 மட்டும் தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் பி, 2 ஒன்லி இன்கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் 1923 கல்கத்தா மேயர் ஆனார். அது கரெக்டாக அப்படின்னா கரெக்ட். ஸோ 1923 கல்கத்தோட மேயர் இருந்திருப்பாரு. யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அடுத்து ரெண்டாவது. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் 1929 வங்காள காங்கிரஸின் தலைவரானார் அப்படின்னாங்க. ஸோ இது தப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஏன் தப்பா இருக்கு அப்படின்னா ஸோ அவர் எந்த வருஷம் வங்காள ஸோ பெங்காலோட காங்கிரஸோட ஹெட்டா எப்போ வந்தார் அப்படின்னா 1927 வந்திருப்பாரு. ஸோ 1927 வந்திருப்பாரு. யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் பெங்கால் காங்கிரஸோட லீடரா, ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்திருப்பாரு ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இங்கே நான் 1929 கொடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது கொடுக்கக்கூடிய அந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பி, 2 மட்டும் தவறானது அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், எப்போது சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டனுக்கு எதிராக போரை அறிவித்தார் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா சி. ஸோ சியில் 23 அக்டோபர் 1943. ஸோ 23 அக்டோபர் 1943. ஸோ அதான் சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டனுக்கு எதிராக போர் அறிவித்தாரு அப்படின்னா. ஸோ வென் டிட் சுபாஷ் சந்திர போஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் பிரிட்டன் அப்படின்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டை நம்ம நாட்டில் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடிப்பாங்க. அதில் சுபாஷ் சந்திர போஸ் ஸோ தனியாக அமைதி அப்படின்றதுலாம் தேவையில்லை, நம்ம வன்மை அந்த அவங்க எந்த மாதிரி நம்ம அடக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம செயல்படணும். ஸோ அடிச்சா திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொள்கை வச்சிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி ஸோ அந்த ஆர்மி மூலியமா பிரிட்டனை நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ 1943 அக்டோபர் 23 அவர் டேரக்டா டிக்ளேர் பண்ணார், நான் பிரிட்டன் மேல போர் தொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா. ஸோ அவரோட INA அப்படின்ற இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ அதை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை அவரோட கைக்கு வந்திருக்கும். ஏன்னா INA அப்படின்ற இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ அதை இவரோட கைக்கு வந்தப்பறம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு பிரிட்டனுக்கு எதிராக போர் தொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அப்புறம் அக்டோபர் 23, 1943. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னா சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏல என்ன இருக்கு அப்படின்னா 1 மட்டும் அப்படின்னா. ஸோ 1 மட்டும் தவறானது அப்படின்னா. அப்போ 2 சரியா அப்படின்னா 2 கரெக்டான வந்துட்டாங்க. ராணுவத்தின் பெண்கள் பிரிவுக்கு ராணி லட்சுமிபாய் ரெஜிமெண்ட் என்று பெயரிடப்பட்டது அப்படின்னா. ஸோ இந்திய தேசிய ராணுவம் 4 படைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாங்க. ஸோ அதில் 1ல் பெண்களோட பிரிவுக்கு ராணி லட்சுமிபாயோட பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கரெக்டு அப்படின்னாங்க. ஸோ 1 தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த 4 படைகளா பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4ஆ பிரிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனையா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ 3 பேர்த்தோட நேம் அந்த படை வந்துருக்கும். ஸோ யார் யார் பேரு அப்படின்னா ஸோ காந்தி அவரோட பேர்ல இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று நேரு, இன்னொன்று சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஆனால் 3 பேர்த்தோட நேம்ல தான் படைகள் பிரிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பிரிவு பெண்களுக்கு மட்டும் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரிவுக்கு யாரோட நேம் தான் ராணி லட்சுமிபாயோட நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா. ஸோ இவங்க யாரு அப்படின்னா ஸோ 1857 ரிவோல்ட்ல ரொம்ப ஆக்ரோஷமா போர் பண்ண ஒரு பெண் ராணி. ஏன்னா இந்த லட்சுமிபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அவங்களோட நேம் இந்த படைக்கு வச்சிருப்பாங்க பெண்கள் பிரிவுக்கு. ஸோ காமனா 3 பிரிவு வந்திருக்கும். என்னன்னா சுபாஷ் பிரிவு, நேரு பிரிவு, ஸோ காந்தி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரு பிரிகேட், காந்தி பிரிகேட், இன்னும் என்னப்பா சுபாஷ் சந்திர போஸ் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க 4 தப்பா இருக்கு. ஸோ 3 தான் பிரிச்சிருப்பாங்க இந்திய தேசிய ராணுவத்தை. சரிங்க. ஸோ ஆன்சர் ஏ, 1 மட்டும் தவறான கூற்று அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், யார் 1928 இந்திய சுதந்திர கழகத்தின் தலைவராக இருந்தது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் சி, சீனிவாச ஐயங்கார் அப்படின்றவர். ஸோ 1928 யார் இந்திய சுதந்திர கழகத்தின் தலைவராக இருந்தது அப்படின்னா சீனிவாச ஐயங்கார். ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இன் 1928 அப்படின்னா. ஸோ அதுக்கான ஆன்சர் சீனிவாச ஐயங்கார். ஸோ அடுத்த கொஸ்டின், தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா பி.
ஸோ பியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மட்டும் அப்படின்னா. ஸோ 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னா. ஸோ 2 மட்டும் தவறானது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அப்படின்னா. ஸோ இந்திய தேசிய ராணுவம் ஜப்பானிய மேஜர் இவைச்சி புஜிவாராவின் சிந்தனையாக இருந்தது அப்படின்னா. ஸோ அது வந்து கரெக்டா அப்படின்னா வந்து கரெக்ட். ஸோ செப்டம்பர் 1944 இந்திய தேசிய ராணுவத்தின் முதல் பிரிவு கலைக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ வந்து இயர் வந்து தப்பா இருக்கும். செப்டம்பர் மாதம் வந்து அந்த இந்திய தேசிய ராணுவத்தோட ஒரு பிரிவு வந்து கலைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஆனால் வந்து எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1942. ஸோ 1942 தான் கலைச்சிருப்பாங்க. இந்திய தேசிய ராணுவத்தின் ஒரு முதல் பிரிவு கலைக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ எப்படின்னா வந்து செப்டம்பர் 1942. இங்க வந்து 1944 சொல்லியிருக்காங்க. ஸோ 1944 கிடையாது, 1942 தான் கலைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இந்திய தேசிய ராணுவத்தோட முதல் பிரிவு. In September 1942, the first division of Indian National Army was disbanded அப்படின்றாங்க. ஸோ இயரும் தப்பா இருக்கும். 1944 கிடையாது, 1942 தான் வந்து கலைச்சிருப்பாங்க. வந்து அந்த முதல் பிரிவான அந்த இந்திய தேசிய ராணுவத்தோடது. சரிங்க. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து எப்போது சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1939. ஸோ 1939 தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து உருவாக்கி இருப்பாரு. ஸோ அந்த அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1939. ஸோ ஏன் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னா வந்து ஸோ இவர் வந்து காங்கிரஸ் தான் இருந்திருப்பாரு 1938, 1939. ஸோ 2 வருஷம் வந்து காங்கிரஸோட பிரசிடண்டாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1938, 39. ஸோ இதுல வந்து 1939 வந்து காங்கிரஸ் தான் வந்து இவர் வந்து தலைவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ். அது வந்து காந்திக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸோட கொள்கை வந்து காந்தியோட கொள்கைக்கு நேர் ஆப்போசிட். சரிங்களா. ஸோ அவர் வந்து அகிம்சை அப்படின்னு பேச வந்து அகிம்சை நமக்கு வந்து ஒத்து வராது, நம்ம வந்து திருப்பி வந்து அடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சரிங்களா. ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் வந்து காங்கிரஸோட லீடரா வந்து வரது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து நினைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்து பட்டாபி சித்தராமையா அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாரு. ஏன்னா காந்தி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆப்போசிட். ஸோ அதில் வந்து எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் வந்து பட்டாபி சித்தராமையா காந்தியோட ஆதரவு பெற்ற அந்த வேட்பாளர் வந்து தோக்கடிச்சுட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்து அடுத்த பிரசிடண்டா வந்திருப்பாரு 1939. சரிங்களா. ஸோ இது வந்து காந்திக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து நீ வந்து என்ன மதிக்கிறதா இருந்தா நீ வந்து இந்த பயிலிருந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் கேட்டுருப்பாரு காந்தி. ஸோ காந்தி மேல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து பதவி விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருப்பாரு. அது மட்டும் வந்து அவர் ஒட்டுமொத்தமான காங்கிரஸ்ல இருந்தே வந்து விலக்கி வைப்பாங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். அப்பதான் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1939. என்ன ஸோ காரணம் வந்து காங்கிரஸ் விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு இந்த கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் விட்டு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ காரணம் வந்து அவரோட கொள்கை வந்து அந்த காந்தியோட கொள்கை வந்து நேர் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்சர் வந்து நான் பி 1939. ஸோ அது கொஸ்டின் தவறான கூட்டுகளை காண்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னப்பா வந்து சி. ஸோ சி வந்து தவறானது அப்படின்னா. ஸோ என்னப்பா வந்து சில வந்து 1 மற்றும் 2 வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1912 கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து BA தத்துவியலில் பட்டம் பெற்றார். சுபாஷ் சந்திர போஸ் 1912 இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் கலந்து கொள்ள இங்கிலாந்து சென்றார் அப்படின்றாங்களா. ஸோ அது வந்து தப்பு. ஏன்னா வந்து அவர் எந்த வருஷம் வந்து ICS படிக்கிறதுக்காக போயிருப்பாரு அப்படின்னா வந்து 1912 கிடையாது, 1919. ஸோ 1919 போயிருந்திருப்பாரு. அவர் வந்து ICS படிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு வந்து போயிருந்திருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். அதே மாதிரி வந்து இந்த 1912 வந்து BA படிச்சான்னு சொன்னாங்களே. ஸோ அது வந்து கிடையாது. அது எப்போ அப்படின்னா வந்து 1918. ஸோ 1918. ஸோ அடுத்த வருஷம் நடந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ பட்டம் பெற்றிருப்பார் 1918. ஸோ அடுத்த வருஷம் வந்து ICS படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து போயிருப்பாரு 1919. ஸோ இந்த இயர் வந்து மாற்றி கொடுத்தா வந்து ரெண்டுமே வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1918 வந்து BA முடிச்சிருந்திருப்பாரு. 1919 வந்து ICSல வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு வந்து போயிருந்திருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னா. அடுத்த கொஸ்டின் காங்கிரசின் தலைவர் பதவிக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக போட்டியிட்ட காந்தியின் வேட்பாளர் யார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி பட்டாபி சித்தராமையா. அதான் முன்னாடி சொன்னல. ஸோ காந்தியோட ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்ன பட்டாபி சித்தராமையா. எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1939. ஸோ 1939 நடந்த காங்கிரஸ் மீட்டுக்கு வந்து 2 பேர் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் வந்து சுபாஷ் சந்திர போஸ், வந்து காந்தியோட ஆதரவு பெற்ற பட்டாபி சீதாராமையா. ஸோ இவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிச்சுருப்பாரு அந்த எலெக்ஷன்ல. ஆனா வந்து காந்திக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து காந்தி வந்து
நீங்கள் வந்து பதவி விட்டு விலகிக்கோங்க, என்ன மதிக்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஸோ சுபாஷ் சந்திர போஸும் வந்து ஸோ நான் வந்து பதவி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு 1939. சரிங்களா. ஸோ இது எங்கே நடந்த காங்கிரஸ் வந்து எங்கே நடந்துச்சு அந்த 1939 அப்படின்னா வந்து திரிபுரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். சரிங்களா. ஸோ அங்கே தான் நடந்திருக்கும் இந்த 1939 ஹரிபுரி திரிபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1930 வந்து ஹரிபுரி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். 1939 வந்து திரிபுரி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். ஏன்னா இந்த காங்கிரஸோட செஷன். ஸோ அதெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர ஆப்போசிட்டா வந்து காந்தி வந்து பட்டாபி சீதாராமையா வந்து நிறுத்திருப்பாரு. ஸோ ஆனால் வந்து அப்படி இருந்தும் வந்து சுபாஷ் சந்திர வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனால் வந்து காந்திக்கு பிடிக்கான வந்து பதவி வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு 1939. ஸோ அடுத்து வந்து தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ 2 கூட்டு இருக்கு. 2 கூட்டு வந்து இது வந்து தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டியில் என்ன இருக்குன்னா வந்து 1 இல்லை 2 இல்லை அப்படின்னா ஸோ நெய்தர் 1 not 2 அப்படின்றாங்க. என்னன்னா வந்து ஷானவாஸ் தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்தின் ஒரு பட்டாலியன் ஜப்பானிய ராணுவத்துடன் இணைந்து இம்பால் நோக்கி சென்றது. இம்பாலை கைப்பற்றும் முயற்சியில் ஜப்பான் வெற்றி பெற முடியாததை தொடர்ந்து 1945 நடுவில் பிரிட்டிஷ் படைகளிடம் சரணிடுவதற்கு முன்னர் ஜப்பானியர்கள் பின்வாங்கினர் அப்படின்னா. ஸோ கரெக்ட், ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஷானவாஸோட தலைமையில ஒரு படை வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும். எங்கன்னா வந்து இம்பால் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வந்து ஸோ பிரிட்டிஷோட படை வந்து ஜெயிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ ஆனால் வந்து 1945 அந்த ஷானவாஸோட படை இருக்கக்கூடிய அந்த ஜப்பானியோட படைகள் வந்து பின்வாங்கியிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டான ஒன்று தான். இதில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், சித்தரஞ்சன் தாஸை தனது அரசியல் குருவாக கருதியவர் யார் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து சி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னா வந்து சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்ற சிஆர் தாஸ் தான் வந்து அவரோட அரசியல் குரு. ஸோ யாருன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து குரு வந்து யாருன்னா வந்து சித்தரஞ்சன் தாஸ் இல்லை அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல். ஸோ ஆன்சர் வந்து சி சுபாஷ் சந்திர போஸ். சர்தோஷின் தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மட்டும் அப்படின்றாங்க. 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் தவறானது. ஸோ அப்போ 1 வந்து கரெக்டா அப்படின்னா வந்து 1 வந்து கரெக்ட். ஸோ 5-11 நவம்பர் இந்திய தேசிய ராணுவ வாரமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ 5 முதல் 11 அது வரைக்கும் என்ன வந்து நவம்பர் மாதம் வந்து இந்திய தேசிய ராணுவ வாரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து கரெக்டான. ஸோ 11 நவம்பர் 1945 இந்திய தேசிய ராணுவ நாளாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து தப்பான ஒன்று அப்படின்னாங்க. ஸோ ஏன் வந்து தப்பு அப்படின்னா வந்து ஸோ வந்து 11 நவம்பர் கிடையாது 12 நவம்பர். ஸோ 12th நவம்பர் 1945 வந்து அந்த இந்திய தேசிய ராணுவத்தோட நாளாக வந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ 12th நவம்பர் 1945. ஸோ 5 to 11 வந்து இந்திய தேசிய ராணுவத்தோட வாரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ 5 to 11 நவம்பர் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி வீக். 12th நவம்பர் 1945 வாஸ் டிக்ளேர்ட் அஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி டே. ஸோ அந்த 12 வரைக்கும் வந்து வாரம் கடைபிடிப்பாங்க. ஸோ 12வது நாள் என்ன வந்து நவம்பர் மாதம் வந்து 1905 வந்து இந்திய தேசிய ராணுவத்தோட நாளாக வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து தப்பாக இருக்குன்னா வந்து டேட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ 11 கிடையாது, அது வந்து 12. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், எப்போது சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் சென்றார் அப்படின்னா ஸோ ஆன்சர்னா வந்து சி 1943. 1943 சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியா விட்டு சிங்கப்பூருக்கு போயிருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்து ஸோ அங்கே போயிட்டு வந்து அங்கே கூட வந்து INA அப்படின்ற இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தலைமை பொறுப்பு வந்து அவர்கிட்ட வந்திருக்கும். ஸோ அங்கே போயிருப்பாரு. அங்களுடைய படையை வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்திருப்பாரு இந்தியாவில். ஸோ ராணுவத்து மூலியமா நம்ம வந்து ஆட்சி வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து இந்தியா விட்டு பிரிட்டிஷ் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கப்பூர் வரதுக்கு காரணம்னா எங்கே போயிருப்பாரு அப்படின்னா வந்து ஜெர்மனிக்கு போயிருப்பாரு. ஜெர்மனியில் போயிட்டு ஹிட்லரை பார்க்கலாம், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனால் வந்து ஹிட்லர் வந்து அதில் பெருசாக ஆர்வம் அடிக்க மாட்டார். இந்தியா வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு வந்து பெருசாக வந்து ஆர்வம் அடிக்க மாட்டார். ஆனால் வந்து ஜெர்மனில இருந்து அவர் சிங்கப்பூர் வந்திருப்பாரு. அங்கே வந்தப்போ வந்து இந்த INA அப்படின்ற அமைப்போட தலைவராக வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே கூடிய வந்து படைவர்கள் எல்லாம் சேர்ந்து சரிங்களா. ஸோ INA தலைவர் இருப்பார். ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1943 எங்கே வந்து சிங்கப்பூர் அப்படின்ற பிளேஸில். ஸோ ஆன்சர் வந்து சி 1943. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏல என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து 1 மட்டும் அப்படின்னா ஸோ 2 வந்து கரெக்டாக அப்படின்னா வந்து 2 வந்து கரெக்ட். 6 நவம்பர் 1944 அன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஜப்பானிய ராணுவத்தால் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டன அப்படின்னாங்க. ஸோ அது வந்து தப்பான ஒன்று அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ ஏன் வந்து தப்பு அப்படின்னா வந்து இந்த டேட்டும் இயரும் வந்து தப்பாக இருக்கு
அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து எந்த எந்த நாள் அப்படின்னா வந்து ஸோ 6th நவம்பர் அதுதான் கரெக்ட், அது கரெக்ட். ஆனால் வந்து இயர் வந்து என்ன வந்து 1943. ஸோ 1943 நவம்பர் 6th வந்து ஸோ இந்திய தேசிய ராணுவத்துக்கு வந்து என்ன வந்து ஒரு தீவை வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா வந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஸோ வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ வந்து 1943 நவம்பர் 6. சரிங்க. ஸோ யார் கொடுத்தா அப்படின்னா வந்து ஜப்பானோட மிலிட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவோட தேசிய ராணுவத்துக்கு ஸோ INA அப்படின்றதுக்கு. சரிங்க. ஸோ ரெண்டாவது வந்து கரெக்டா அப்படின்னா ரெண்டாவது கரெக்ட். இந்த தீவுகள் முறையே சாகித் தீப் மற்றும் ஸ்வராஜ் தீப் என பெயர் மறுபெயரிடப்பட்டன அப்படின்னா ஸோ அது வந்து கரெக்டு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருக்கிறதுக்கான வந்து இயர் வந்து தப்பா இருக்கு. ஸோ 1944 கிடையாது, 1943. சரிங்களா. ஆனால் வந்து ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், யார் டில்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டது? ஹூ கேவ் த ஸ்லோகன் டில்லி சலோ அப்படின்னா ஸோ ஆன்சர் என்ன வந்து டி சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்துட்டு அவர் வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுதான் வந்து டெல்லியை நோக்கி செல், அதான் வந்து டில்லி சலோ அப்படின்னு வந்து அறிவிச்சு போறாங்க. வந்து சுபாஷ் சந்திரபோஸ். ஆன்சர் வந்து டி. சரிங்களா. ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தான் வந்து டில்லி சலோ அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து டி சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்த கொஸ்டின், சரியான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பி வந்து 2 மட்டும் சரியானது அப்படின்னா. அப்போ ஒன்று தப்பானா வந்து ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ் சுவராஜ் என்ற செய்தித்தாளை தொடங்கி வங்காள மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் விளம்பர பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சித்தரஞ்சன் தாஸ் நிறுவிய ஃபார்வர்ட் செய்தித்தாளுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆச்சரியராக இருந்தார் அப்படின்னா ஸோ வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏன் தப்பா இருக்கு அப்படின்னா வந்து சித்தரஞ்சன் தாஸ் வந்து என்ன சொன்னார், சுவராஜ் அப்படின்ற பேப்பர் வந்து நிறுவனது யாருன்னா வந்து CR தாஸ் கிடையாது, சுபாஷ் சந்திரபோஸ். சரிங்களா. ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் தான் வந்து நிறுவிந்திருப்பாரு. என்னப்பா வந்து சுவராஜ் என்ற செய்தித்தாளை வந்து நிறுவிந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து வங்காள மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் விளம்பர பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஸோ வந்து CR தாஸ் வந்து இந்த பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்து ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த நியூஸ் பேப்பரை. எதனா வந்து ஸ்வராஜ் அப்படின்ற பேப்பர். சரிங்களா. ஸோ வந்து இது வந்து தப்பா இருக்கிறதுக்கான வந்து அந்த நேம் வந்து தப்பா விட்டுருக்காங்க, CR தாஸ். CR தாஸ் கிடையாது, ஆனால் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் தான் வந்து பண்ணியிருப்பாரு ஸ்வராஜ் அப்படின்ற பேப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து CR தாஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபார் பிளாக்கோட பேப்பரோட ஆசிரியர் வந்து இருந்திருக்காரு யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னா. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், எப்போது நடந்த விமான விபத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்தார் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பி வந்து 18th ஆகஸ்ட் 1945 அப்படின்னா. ஸோ 18th ஆகஸ்ட் 1945 அப்படின்றாங்க. ஸோ 18 ஆகஸ்ட் 1950 வந்து ஒரு தைவானுக்கு போயிட்டு இருப்பாரு ஃபிளைட்ல. ஸோ அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதனால போறவங்களே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சரிங்களா. ஸோ அதனால வந்து ஆன்சர் வந்து 18 ஆகஸ்ட் 1945. ஸோ இன்ன வரைக்கும் வந்து அவரோட மரணம் வந்து மர்மமாக தான் இருக்குது. இறந்து போனாரான்னு வந்து இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து சொன்ன அந்த டேட்டை வச்சு இவங்க வந்து இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ அந்த டேட்டை வந்து இறந்து போயிருக்கலான்னு வந்து நம்பப்படுதுங்க தான் வந்து இப்போ வரைக்குமான ஒரு நம்பகமான தகவலாக இருக்குது. சரிங்களா. ஸோ எப்போ இறந்து போனான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து கன்ஃபார்மான டேட் வந்து கிடைக்கவே இல்லை. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகினால அதில் போயிட்டாரு, ஸோ ஒரு வேளை இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஏன்னா அவரோட பாடி கிடைக்கல, அவர் வந்து எங்கேயுமே கிடைக்கலன்னா வந்து இறந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ அந்த டேட் வந்து 18 ஆகஸ்ட் 1945. ஸோ எங்கன்னா வந்து ஸோ தைவான் போயிட்டு இருப்பாரு. ஸோ போரில் தான் வந்து ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கும். ஸோ தைவான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன்னா வந்து இங்கே ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிருப்பாங்க பிரிட்டிஷோட படைகள்கிட்ட. ஸோ நான் வந்து ஸோ இங்கேருந்தா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைவானுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். அப்போ தான் வந்து 18th ஆகஸ்ட் 1945 வந்து இறந்து போயிருப்பார். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், சரியான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து நம்ம வந்து பி. ஸோ பில வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருக்கா அப்படின்னா தப்பா இருக்கு அப்படின்னா. ஸோ ஜனவரி 1940 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் தலைவர் பதவிக்கு மீண்டும் நிற்க முடிவு செய்தார். சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு மீண்டும் நிற்க முடிவு செய்தது காந்திக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை அப்படின்னா. ஸோ அது வந்து கரெக்டான வந்து காந்தி வந்து சுபாஷ் சந்திர போஸ் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1943 கிடையாது, 1939. ஸோ இந்த வருஷம் தான் வந்து காந்தியோட அந்த எண்ணத்துக்கு மாறா வந்து ஜெயிச்சிருந்திருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ் 1939. ஸோ 1940 கிடையாது, 1939.
ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் சரியானது. ஸோ அவர் வந்து நிற்கிறாங்க வந்து 1900 திரும்ப வந்து காந்தி சுபாஷ் வந்து நிற்கிறாரு காங்கிரஸோட பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா காந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறுத்திருப்பாரு ஏன்னா பட்டாபி சித்த ராமையா. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் சரியானது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஈரம் தப்பா இருக்கு 1943 சொல்லிட்டு அது 1940 கிடையாது 1939. ஸோ அடுத்து வந்து எப்போது சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமை தளபதி ஆனார் அப்படின்னால ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ 1943 1943. ஸோ சிங்கப்பூர் போயிருப்பாரு. சிங்கப்பூர் போனவங்க வந்து அங்கிருந்த படைகளோட தலைமை தளபதி வந்து இவர் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து இந்த ஐஎன்ஏ வந்து இவரோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். ஸோ அந்த வருஷம் என்ன வந்து 1943. ஸோ அடுத்த கொஸ்டின் தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ தவறான கூட்டுகள் தேர்வு செய்க அதில் ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ சி வந்துன்னா வந்து 1 மற்றும் 2 வந்து தவறானது அப்படின்னா. ஸோ போத் 1 and 2 வந்து இன்கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ ஏன் வந்து இன்கரெக்ட் அப்படின்னா வந்து இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமையகம் ஜனவரி 1945 ரங்கூனுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து 1945 கிடையாது, அது வந்து 1944. ஸோ 1944 வந்து ஐஎன்ஏவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பர்மாவுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ பர்மா வந்து இப்போ கூடிய மியான்மர். ஸோ அங்கே கூட இடம் தான் வந்து ரங்கூன் அப்படின்ற பிளேஸ், அந்த இடத்துக்கு மாற்றிருப்பாங்க 1944. சரி. ஸோ அதே மாதிரி வந்து February 4, 1945. ஸோ அன்னைக்கு வந்து இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கான வரலாற்று அணிவகுப்பை தொடங்கியது அப்படின்னால. ஸோ அது வந்து கிடையாது, அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து அதுவும் வந்து 1944 தான். ஸோ ரெண்டுமே வந்து 1944 தான். ஸோ கேபிட்டலை மாற்றதும் வந்து எப்போ அந்த 1944 ரங்கனுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியா வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எப்போனா வந்து February 4, 1944. ஆனால் வந்து ரெண்டுமே தப்பாக இருக்கு, ஏன்னா வந்து இயர் வந்து தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் எப்போது சுபாஷ் சந்திர போஸ் தனது ஐசிஐசி ராஜினாமா செய்து இந்தியா திரும்பினார்? ஸோ அவர் வந்து ஐசிஐசி வந்து படித்து வெற்றி பெற்றிருப்பாரு, ஐசிஐசிலையும் வந்து சேர்ந்திருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அதை வந்து எப்போ ரிசைன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பி 1921. ஸோ 1921 தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து தன்னோட ஐசிஎஸ் அப்படின்ற பதவி வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்பி இருந்திருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? ஸோ எந்த வருஷம் வந்து செலக்ட் ஆனது அப்படின்னு வந்து 1920 வந்து செலக்ட் ஆகிருப்பாரு வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ 1920 வந்து ஐசிஎஸ் வந்து செலக்ட் ஆகிருப்பாரு. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து 4. ஸோ 4th பிளேஸில் வின் பண்ணியிருப்பாரு அந்த எக்ஸாமில். ஸோ அப்படி இருந்தும் வந்து 1921 வந்து நாங்கள் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பதவி வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு 1921 இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து பி 1921. ஸோ அடுத்து வந்து எப்போது சிம்லா மாநாடு நடைபெற்றது? 1945. ஸோ வென் வாஸ் த சிம்லா கான்ஃபரன்ஸ் ஹெல்ட்? ஸோ ஆன்சர் வந்து பி சி 1945. ஸோ சிம்லா அப்படின்ற பிளேஸ்ல வந்து முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியும் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியும் வச்சு என்னமா வந்து அப்போதைய வைஸ்ராய் ஸோ யாருன்னா வந்து வேவல். ஸோ வேவல் வந்து என்னமா வந்து 2 கட்சியும் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான மீட்டிங் போட்டுப்பாரு சிம்லா அப்படின்ற பிளேஸ்ல. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1945. சரி. ஸோ இது எவ்வளவு நாள் நடந்துச்சு அப்படின்னா வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா அந்த மீட்டிங் ஸோ ஜூன் மாதம் 25 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும் இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் வந்து ஜூலை மாதம் 14 தேதி வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த சிம்லா மாநாடு ஸோ ஜூலை 14 வரைக்கும். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1945 ஜூன் 25 டு ஜூலை 14 வரைக்கும் நடந்திருக்கும். ஏன்னா வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ். ஸோ அதை யார் வந்து நடத்தினா அப்படின்னா வந்து வேவல் அப்படின்ற இந்தியாவோட வைசிராய். ஸோ ஆன்சர் வந்து சி 1945. அடுத்து வந்து யார் காந்தி ஆசாத் ஹிந்த் வானில் இருந்து தேசத்தின் தந்தை என்று கூறியது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து டி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஆன்சர் வந்து டி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்க. ஸோ காந்தியை வந்து ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அப்படின்ற ஒரு ரேடியோ இருக்கும், அதில் வந்து பேசியிருந்திருப்பாரு. யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல இருந்து பேசியிருந்திருப்பாரு. அப்போதான் வந்து ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நான் வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ண போறேன், ஸோ நான் வந்து இந்தியாவுக்கு வந்து
இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ஏன்னா வந்து காந்தியை நோக்கி சுபாஷ் சந்திர போஸ் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆசாத் ஹிந்த் வானில் வந்து தேசத்தின் தந்தை என்று யார் காந்தியை அழைத்தது அப்படின்னா. ஸோ அது வந்து எப்போ பேசினாரு அப்படின்னா வந்து ஸோ 6th ஜூலை 1944. ஸோ 6th ஜூலை 1944 தான் வந்து அந்த ரேடியோவில் பேசியிருப்பாரு காந்தியை நோக்கி. ஸோ தேசத்தின் தந்தையே, நான் வந்து இந்தியாவுக்கான சுதந்திரம் வந்து வாங்கி தர போறேன், நான் வந்து இந்தியா வந்து இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ராணுவத்தை எடுத்து போர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. நான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் 6th ஜூலை 1944. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ தவறான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் என்ன வந்து டி. ஸோ நெய்தர் 1 nor 2 அப்படின்னா. ஸோ ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா, ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து சரியான கூற்று தான், இதில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னா. ஸோ கல்கத்தாவிலிருந்து 16 ஜனவரி 1941 அன்று நள்ளிரவில் தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் மார்ச் மாதத்தின் கடைசியில் பெர்லின் சென்று சேர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் பெர்லினில் ஹிட்லரையும் கோயபிள்ஸையும் சந்தித்தார் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டானதான். ஸோ 1941 ஜனவரி 16 வீட்டை விட்டு தப்பிச்சு போய்விட்டு ஏன்னா வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ஏதாவது செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டு சிறையில் வந்து வச்சுருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அங்கேருந்து ஒரு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. ஸோ காபூல் போயிட்டு காபூல்ல இருந்து இட்டாலியில இருந்து என்ன வந்து பெர்லின். ஸோ பெர்லின்னா வந்து ஜெர்மனியில் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவரான ஹிட்லரையும் அவரோட இன்னொரு வலது கையான கோயபல்ஸையும் சந்திச்சிருப்பாரு. ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது தான், இதில் வந்து எதுவுமே தவறானது கிடையாது அப்படின்னா. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி 1 மற்றும் 2 இல்லை, நெய்தர் 1 nor 2. யார் இந்திய தேசிய ராணுவத்தின் முதல் தளபதியாக இருந்தார் அப்படின்னா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்து மோகன் சிங். ஸோ சி. ஸோ 1942 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து சிங்கப்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்திய தேசிய ராணுவம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ 1942 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு சுபாஷ் சந்திர போஸ்லாம் அங்கே இருந்திருக்க மாட்டாரு. அங்கிருந்து அந்த தலைமை தளபதியாக இருந்தது ஏன்னா வந்து மோகன் சிங். ஸோ யாருன்னா வந்து சிங்கப்பூர் வந்து 1940 வந்து ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்திய ராணுவ வீரர்கள், ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மோகன் சிங்கோட கட்டுப்பாட்டில் விட்டுட்டு வந்து ஜப்பான் வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து INA அப்படின்ற இந்திய தேசிய ராணுவத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு மோகன் சிங். ஸோ அதுக்கு வந்து 1943 வந்த சுபாஷ் சந்திரபோஸோட கையில் வந்து கொடுத்துருப்பாங்க INA. நீங்க வந்து இந்த படையோட தலைமை பொறுப்பு வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் யார் வந்து தலைமை தளபதி, ஸோ சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னா வந்து மோகன் சிங் அப்படின்றவர் தான். ஸோ 1940 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க INA அப்படின்றத. ஸோ அப்போதைக்கு தலைவர் என்ன வந்து மோகன் சிங் அப்படின்றது. ஸோ அடுத்த வருஷம் எந்த காங்கிரஸ் அமைப்பில் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா. ஸோ இதில் கிட்ட வந்து சி வந்து என்ன வந்து ஹரிபுரா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த ஸோ காங்கிரஸ் மீட்டில் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். இது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1939. ஸோ 1939. ஸோ 1939 வந்து செலக்ட் ஆகிருப்பாரு. ஏன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஹரிபுரா அப்படின்றதுல. ஸோ ஹரிபுரின்னு சொல்லுவாங்க. அது எங்க அப்படின்னா வந்து எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1939. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1938 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ 1938 ஒன்று, 1939 ஒன்று. ஸோ 2 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் தொடர்ந்து. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹரிபுரா. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து என்ன வந்து ஹரிபுரா வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயரா இருந்திருக்கும். ஸோ பிளேஸா இருந்திருக்கும். சரி. 1939 ஹரிபுரா அப்படின்ற இடத்துல வந்து நடந்த காங்கிரஸ் மீட்டோட தலைவராக இருந்திருப்பார். ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ 1938 வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அங்கே வந்து அது வந்து என்ன வந்து திரிபுரி அப்படின்ற பிளேஸ்ல. ஸோ திரிபுரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. சரிங்களா. ஸோ திரிபுரி அப்படின்ற பிளேஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. யார் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை சரியானது எது அப்படின்னா. ஸோ யாருன்னா வந்து கேபினட் மிஷனை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அமைச்சரவை தூதுக்குகளை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ சரியான கூற்று. ஏன்னா வந்து கேபினட் மிஷன் பத்தி சரியான கூற்றை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து டி. ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னா. ஸோ போத் நெய்தர் 1 nor 2 அப்படின்னா ரெண்டுமே வந்து
சரியானது இல்லை அப்படின்னா. ஸோ இந்திய நாட்டிற்கு நியமிக்கப்பட்டிருந்த அரசு செயலரான ஏபி அலெக்சாண்டர் சர் சாஃபோர்ட் கிரிப்ஸ் பெத்ரிக் லாரன்ஸ் ஆகியோர்களை உறுப்பினராக கொண்டது. அந்த தூதுக்குழு மார்ச் 1947 இந்தியா வந்தடைந்து முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுவதற்கு தேவையான அரசை உருவாக்க முனைந்தது அப்படின்னாங்க. ஸோ ரெண்டுமே தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ரெண்டுமே தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்தியாவோட அரசு செயலரான ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஸோ அரசு செயலர், ஸோ செக்ரட்டரி யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தான், சரிங்களா. ஸோ ஏபி அலெக்சாண்டர் கிடையாது. ஸோ இந்தியாவோட அரசு செயலர் யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஸோ அவரும் ஏபி அலெக்சாண்டர் பெத்ரிக் லாரன்ஸ் 3 பேர் தான் இருந்திருப்பாங்க இந்த கமிட்டியில. ஆனால் அரசு செயலர் யார் அப்படின்னா ஸோ அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தான் கரெக்ட். அதை மாற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்கு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இவங்க எந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா மார்ச் 1947 கிடையாது, மார்ச் 1946 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க கேபினெட் மிஷன். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1946 மார்ச் மாதம் வந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், சரிங்களா. ஸோ ஏபி அலெக்சாண்டர் கிடையாது, சரிங்களா. ஸோ ஆனால் அந்த ஆன்சர் டி ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. ஸோ நெய்தர் 1 or 2 ரெண்டுமே கிடையாது, இது எதுவுமே சரி கிடையாது, ரெண்டுமே தப்பானது தான் அப்படின்னாங்க. அது நேரடி நடவடிக்கைக்கு முஸ்லீம் லீக் எப்பொழுது அழைப்படுது? when did the Muslim League gave call for direct action day அப்படின்னா. ஸோ ஆன்சர் பி. ஸோ 16th August 1946. 1946 ஆகஸ்ட் 12 நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்ற ஒன்று சொல்லி எல்லா முஸ்லீம்களும் பங்கெடுத்துக்கோங்க அந்த போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம் 1946 ஆகஸ்ட் 16, சரிங்க. ஸோ இந்திய பாஷை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வளர்த்துட்டு இருக்கும். அப்போ இதான் 1946 ஆகஸ்ட் 12 ஸோ இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ற நேரடி நடவடிக்கை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்கன்னா முஸ்லீம் லீக். ஸோ அடுத்த கொஸ்டின், அமைச்சரவை தூதுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னா. ஸோ ஆன்சர் சி 1 மற்றும் 2 சரி அப்படின்னா. ஸோ போத் 1 and 2 அப்படின்னா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சுதேச நாடுகளை உள்ளடக்கிய இந்திய ஒன்றியத்தை உருவாக்க அமைச்சரவை குழு முன்மொழிந்தது. வெளிநாட்டு விவகாரங்கள், பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்புகளுக்கு மட்டுமே யூனியன் பொறுப்பில் இருக்கும் மீதமுள்ள அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கியது அப்படின்னா. ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னா. ரெண்டுமே அமைச்சர் தூது தொடர்பான சரியான கூற்றுகள் அப்படின்றாங்க. ஆன்சர் சி 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் அமைச்சரவை தூதுகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக எப்பொழுது அறிவித்தனர் அப்படின்னா. ஸோ ஆன்சர் என்னன்னா ஏ. ஸோ 7th July 1946. ஸோ கேபினெட் மிஷனோட ப்ரொபோசல் எப்போ காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 7th July 1946. ஸோ அவங்க முன்மொழிந்த அந்த பரிந்துரைகள் ஏற்றுப்பாங்க காங்கிரஸ் 7th July 1946. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ ஜின்னா எப்பொழுது முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவை நிராகரிப்பதாக அறிவித்தார் அப்படின்னா. ஸோ அதுக்கு ஆன்சர் பி. ஜூலை 29, 1946. ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்றுப்பாரு கேபினெட் மிஷனோட அந்த அறிக்கையை, ஏன்னா முகமது அலி ஜின்னா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் லீக்கோட உறுப்பினர்கள் தலைவர்கிட்ட பேசியிருப்பார். ஏன்னா முகமது அலி ஜின்னா அது நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 29 ஜூலை 1946 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. சதோஷின் 15 ஜூன் 1946 அன்று 14 பேருக்கு இந்தியாவின் இடைக்கால அரசாங்கத்தில் சேர அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ. ஸோ ஏல யாருக்குன்னா வேவல். அப்போ இவர் தான் வைஸ்ராய். ஸோ 1946 யார் வைஸ்ராய் அப்படின்னா வேவல். ஆனால் இன்டீரியம் கவர்மெண்ட் அமைக்க போறோம், அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேபினெட் மிஷன். ஸோ இன்டீரியன் கவர்மெண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெக்கமெண்டேஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா கேபினெட் மிஷன் அதில் ஒன்று இன்டீரியன் கவர்மெண்ட். ஸோ அதை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 14 மெம்பர்ஸ் அழைச்சிருப்பாங்க. யார் அழைத்தா அப்படின்னா வேவல். ஸோ வேவல் தான் கூப்பிட்டு நீங்க காங்கிரஸ். ஸோ நீங்க இடைக்கால அரசாங்கம் நீங்க அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ வேவல்.
அடுத்து வந்து இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு யாருடைய பெயரை காங்கிரஸ் முன்மொழிந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஸோ சில வந்து யாருக்குன்னா வந்து ஜாகிர் ஹுசைன். ஸோ ஏன்னா வந்து மொத்தம் வந்து 5 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க காங்கிரஸுக்கு. ஸோ அந்த 5 பிளேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து முஸ்லீமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிர் ஹுசைனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பேர்த்துல ஒரு உறுப்பினர் வந்து முஸ்லீம் தலைவரான ஒரு ஜாகிர் ஹுசைன் வந்து சேர்த்திருப்பாங்க அந்த இடைக்கால அரசாங்கத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு. ஏன்னா வந்து ஜாகிர் ஹுசைன். சரிண்ணா. ஸோ அடுத்த கொஸ்டின், இடைக்கால அமைச்சரவை எப்பொழுது மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ 26 அக்டோபர் 1946. ஸோ 26 அக்டோபர் 1946. ஸோ செப்டம்பர் மாதம் வந்து இந்த இடைக்கால அரசாங்கம் இன்டீரியர் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா வந்து அக்டோபர் மாதம். ஸோ 1946 பண்ணியிருப்பாங்க. ஸோ செப்டம்பர்ல பண்ண வந்து திருப்பி வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 26 அக்டோபர் 1946 வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ 26 அக்டோபர் 1946. அடுத்து வந்து இடைக்கால அமைச்சரை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஸோ சில என்ன இருக்கு அப்படின்னா வந்து போத் 2 and 3. ஸோ மொத்தம் 3 இருக்கு. வந்து 2, 3 வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ 1 வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஸோ காந்தியுடன் கலந்தாலோசித்த பின் 25 ஆகஸ்ட் 1946 அன்று தேசிய இடைக்கால அரசாங்கத்தின் 12 உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டனர். 5 இந்துக்கள், 3 முஸ்லிம்கள் மற்றும் தலா ஒரு பிரதிநிதி இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் பார்சிகள் என்ற அடிப்படையில் பட்டியல் அமைக்கப்பட்டிருந்தது. 2 செப்டம்பர் 1947 நேரு பதவியேற்றார் அப்படின்னாங்க. ஸோ அந்த 2ம் வந்து கரெக்டானது அப்படின்னா. ஸோ 14 பேர்ல வந்து 5 பேர் இந்துக்கள், 3 பேர் முஸ்லிம்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அந்த 12 பேர்ல ஸோ 5 இந்துக்கள், 3 முஸ்லிம்கள், ஸோ ஒரு இந்தோ கிறிஸ்தவர்கள், ஸோ இந்தோ கிறிஸ்டியன் அவங்க வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ சீக் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. நான் வந்து பார்சி. சரிங்களா. ஸோ ஆனால் வந்து இது வந்து கரெக்டான இருக்கு அப்படின்னாங்க. அடுத்து வந்து 2 செப்டம்பர் 1946 இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இடைக்கால அரசாங்கம் அமைத்து ஸோ நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு இன்டீரியர் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து 2ம் 3ம் சரியானது அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா வந்து காந்தியோட கலந்தாலோசித்த பின்ன கிடையாது. யாரோட கலந்தாலோசித்தாங்க அப்படின்னா வந்து நேருவோட. ஸோ நேருவோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இன்டீரியர் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து காந்தி கிடையாது, நேரு. ஸோ நேருவோட கலந்தாலோசித்த பின் 25 ஆகஸ்ட் 1946 அன்று தேசிய இடைக்கால அரசாங்கத்தின் 12 உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் 5 இந்துக்கள், 3 முஸ்லிம்கள், தலா ஒரு பிரதிநிதி இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் பார்சிகள் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி 2 மற்றும் 3 சரியானது அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து கூற்று காரணம், ஸோ அசெஷன் ரீசன் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி. பியில் வந்து கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. காரணம் ஆர் கூற்று ஏவிற்கான விளக்கம் அப்படின்னா. ஸோ சி ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ஸோ பி போத் ஏ. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ சி கிடையாது, பி. பியில் என்ன வந்து கூற்று ஏ தவறு, காரணம் ஆர் சரி அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து பி. சி கிடையாது, பி. கூற்று ஏ தவறு, காரணம் ஆர் சரி அப்படின்னா. ஸோ ஏன் வந்து கூற்று வந்து தவறானது, ஸோ ஏன் வந்து காரணம் சரியானது அப்படின்னா வந்து முஸ்லீம் லீக் அமைச்சரவை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது மற்றும் ஜின்னா அமைச்சரவையில் சேர்ந்தார் அப்படின்னால. ஸோ அது வந்து தப்பான ஒன்று. ஏன்னா வந்து முஸ்லீம் வந்து அமைச்சரவை திட்டத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது கேபினட் மிஷனோட அந்த ப்ரொபோசல் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஜின்னாவும் வந்து சேர்ந்திருக்க மாட்டாரு அமைச்சரவையில். ஸோ நான் வந்து கூற்று வந்து தப்பா இருக்கு. ஸோ அடுத்து வந்து காரணம், வேவல் மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தி நேருவின் ஆலோசனையை பெற்று மீண்டும் முஸ்லீம் லீக்கை இடைக்கால அரசியல் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தார். அது வந்து கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க யார் அப்படின்னா வந்து முஸ்லீம் லீக். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட்னு வந்து முஸ்லீம் லீக் வந்து அந்த இதில் வந்து இருக்கவே இருக்காது. அப்புறம் வந்து திருப்பி வந்து வேவல் வந்து பேசிட்டு நீங்க வந்து நேருக்கு வந்து பேசிட்டு வந்து முஸ்லீம் லீக் வந்து நீங்க வந்து மறுபடியும் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அது வந்து கரெக்ட். ஆனால் வந்து கூற்று வந்து தப்பா இருக்கு, காரணம் வந்து சரியா இருக்கு அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து பி. கூற்று ஏ தவறு, காரணம் ஆர் சரி. சர்தோசின் 1946 தேர்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது எவை தவறானவை அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டி அது வந்து தவறான. இது வந்து என்ன வந்து போத்
ஸோ நெய்தர் 1 nor 2 அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ 1946 தேர்தல் தொடர்பாக பின்னணியில் எதுவே தவறானவை அப்படின்னா. சரிங்களா. ஜூலை ஆகஸ்ட் 1946 தேர்தலில் காங்கிரஸ் வியக்கத்தக்க வெற்றிகளை பெற்றது மற்றும் 210 பொது தொகுதிகளில் இருந்து 199 இடங்களை பெற்றது அப்படின்னா. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ரெண்டாவது வந்து முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நன்கு வெற்றி பெற்றது. அதன் பின்னணியில் 76 இடங்கள் இருந்தன. எவ்வாறாயினும் அரசியலமைப்பு சபையில் பங்கேற்பதற்கு எதிராக முஸ்லீம் லீக் வந்து முடிவு செய்தது அப்படின்னா. சரிங்களா. ஸோ 1940 நடந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து 210 தொகுதியில் வந்து 199 இடம் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ கரெக்டான ஒன்று. அதே வந்து முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து 76 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் வந்து கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அதில் வந்து பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. சில வந்து எதுவுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே வந்து சரியான ஒன்று. ஆன்சர் வந்து டி, நெய்தர் 1 nor 2, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. மார்ச் 1940 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி, ஸோ லியாகத் அலிகான். ஆன்சர் வந்து பி. ஸோ திருப்பி வந்து என்ன வந்து காங்கிரஸ் பேசிட்டு வந்து முஸ்லீம் லீக்கையும் வந்து உங்களோட இந்தியன் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுனா வந்து மறுபடியும் வந்து அந்த அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும். அது வந்து லியாகத் அலிகான் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக வந்து கலந்துப்பாரு அந்த அமைச்சரவையில். ஸோ அவர் தான் வந்து 1947 மார்ச் மாதம் வந்து ஸோ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு இடைக்கால அரசாங்கத்தில். ஸோ ஆன்சர் வந்து பி, லியாகத் அலிகான். சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எப்பொழுது முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்தது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ ஏ என்ன வந்து 29 ஜூலை 1946. ஸோ 29 ஜூலை 1946. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை எது எவை சரியானவை அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது தான் அப்படின்றாங்க. சரிங்களா. பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி 20 பிப்ரவரி 1940 பார்லிமெண்டத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் அடுத்த கட்ட நகருக்கு வழி ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டிஷார் ஜூன் 1948 வாக்கில் அந்நாட்டை விட்டு வெளியேறுவதில் தீர்மானமாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. வேவல் 22 மார்ச் 1940 அரச பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு மவுண்ட் பேட்டன் நியமிக்கப்பட்டார். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா. ஸோ 1940 பிப்ரவரி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசியிருப்பாரு. ஏன்னா வந்து கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்தியாவோட பொறுப்புல வந்து இந்தியாட்ட ஒப்படைச்சிட்டு போறோம் எப்போ அப்படின்னா வந்து ஜூன் 1948 வந்து இந்தியா விட்டு வெளியேறுவோம். யாருன்னா வந்து பிரிட்டிஷோட ஒட்டுமொத்த ஆட்களும் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதுவும் கரெக்ட். அதே மாதிரி வந்து மார்ச் 22 1947 வந்து வேவலை வந்து அரசு பொறுப்பு வந்து விடுவிச்சுட்டு அந்த பதவிக்கு வந்து யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பதவி வைஸ்ராய் அப்படின்ற ஒரு பொறுப்புக்கு. சரிங்களா. ஸோ அதுவும் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி, 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து வந்து பின்னங்குட்டியில் எது எவை சரியானவை அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ 3மே வந்து சரியானது தான் அப்படின்னாங்க. ஸோ 1, 2 மற்றும் 3 சரியானது. மவுண்ட் பேட்டன் 22 மார்ச் 1947 அன்று இந்தியாவின் வைஸ்ராய் ஆனார். மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினையை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருந்தார். காங்கிரஸ் செயற்குழு 1 மே 1940 இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட் பேட்டனிடம் தெரிவித்தது. ஸோ இந்தியா வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருப்பாரு. தெளிவான ஒரு பிளான் இருக்கும் கேட்டால் வந்து மவுண்ட் பேட்டன் கிட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 22 மார்ச் 1947 வந்து வைஸ்ராயா பொறுப்பேற்றிருப்பாரு. யார் அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பிளானை வந்து ஏற்றுப்பாங்க எப்போ அப்படின்னா வந்து மே 1 1947. யாருன்னா வந்து காங்கிரஸோட செயற்குழு. சரிங்களா. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ஆன் 1 May 1947 conveyed its acceptance of the idea of partition of மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து 3மே கரெக்டான ஒன்று தான் அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டில் எது எவை தவறானவை அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ 1 கரெக்டானா அந்த 1 கரெக்டாக இருக்கும். ராட்க்ளிஃப் தலைமையிலான எல்லை வரையறுக்கும் ஆணையம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலை வரையறுத்தது. த ராட்க்ளிஃப் பவுண்டரி கமிஷன் draw the boundary line separating India and Pakistan. 15th August 1947 India, and on the 16th August 1947 Pakistan came into existence as 2 independent state அப்படின்னாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 15th August வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்கும். பாகிஸ்தான் வந்து 16th August 1947 கிடையாது, 14th August 1947
1947 சரிங்களா. அது தப்பானா வந்து 2 மட்டும் தவறானது அப்படின்றாங்க சரி. ஸோ ஆன்சர் வந்து ஏ பி 2 மட்டும் தவறானது சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூறுகளில் எது எவை தவறானவை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சி. சில வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 2 அப்படின்றாங்க. ஸோ போத் 1 and 2 அப்படின்றாங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக ராஜாஜி பொறுப்பேற்றார். பாகிஸ்தானில் முதல் தலைமை ஆளுநராக லியாகத் அலிகான் பொறுப்பேற்றார் அப்படின்னாங்க. ஸோ ரெண்டுமே வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் இண்டிபெண்டன்ஸ் அப்ப யார் அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன் தான். ஸோ வந்து தப்பா கொடுத்துருக்காங்க ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா வந்து சுதந்திரமானதுக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆனது யார் அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன், ராஜாஜி கிடையாது. ஸோ ராஜாஜி வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் தான். எப்போ அப்படின்னா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ ஏன்னா வந்து கவர்னர் ஜெனரல் அவர் வந்து மவுண்ட் பேட்டன். ஸோ இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது வந்து அவர் வந்து வைஸ்ராயில வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பொறுப்பு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கிலாந்துக்கே போறோம் எல்லாரும் சொல்லிட்டு அந்த பதவியை விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. அப்போதைக்கு யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ராஜாஜி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் இந்தியன் என்ன வந்து ராஜாஜி. அதே வந்து பாகிஸ்தானில் முதல் தலைமை ஆளுநராக லியாகத் அலிகான் வந்து பொறுப்பேற்றாங்க. லியாகத் அலிகான் கிடையாது, யார் அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. ஸோ ஜின்னா தான் வந்து பாகிஸ்தானோட முதல் தலைமை ஆளுநராக வந்து பொறுப்பேற்றிருப்பாரு 1947. ஸோ அது வந்து லியாகத் அலிகான் கிடையாது, யார் அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 தவறானது. ஸோ அப்படின்னாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய விடுதலை மசோதா எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்து பி 18 ஜூலை 1947. ஸோ 18 ஜூலை 1947 இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் பாஸ்டு 18 ஜூலை 1947. ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின், இந்திய சுதந்திர சட்டத்தின் முக்கிய கூறுகள் தொடர்பாக பின்வரும் கூறுகளில் எது எவை சரியானவை அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி. சில என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 2 சரியானது அப்படின்றாங்க. பஞ்சாப் வங்காளம் இவ்விரண்டு மாகாணங்களின் எல்லைகளை வரையறுப்பதற்கு எல்லை வரையறுக்கும் ஆணையம் ஏற்படுத்தப்படும். இவ்விரண்டு நாடுகளின் அரசமைப்பு குழுக்களுக்கு அரசியலமைப்பை உருவாக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படும் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டான ஒன்று தான். ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளில் எது எவை தவறானவை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ ரெண்டுமே வந்து தவறில்லை அப்படின்னா. ஸோ நெய்தர் 1 nor 2 ஒன்றும் இல்லை 2 இல்லை அப்படின்னா. ஸோ 1947 அரசு செயலாளரான பெத்தி கிளாரன்ஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையிலான பிணக்கை தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்பிடம் மாற்றம் செய்யும் நம்பிக்கையோடு புதுடில்லி வந்தது. 3 உறுப்பினர்களில் ஒருவரான கிரிப்ஸ் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னால. வந்து ஆன்சர் வந்து டி 1 இல்லை 2 இல்லை ரெண்டுமே வந்து சரியானதுதான் அப்படின்னா. ஆன்சர் வந்து டி 1 இல்லை 2 இல்லை அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், சிஎன் சரியான கூட்டத்தை தேர்வு செய்க அப்படின்னா. சிஎன் அண்ணாதுரை 17 செப்டம்பர் 1955 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 1962 அவர் தனி திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தினார். அதாவது தமிழ்நாடு தமிழருக்கு என்று வலியுறுத்தினார் அப்படின்னா. ஆன்சர் வந்து பி. பின்னா வந்து 2 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும். ஸோ 1960 வந்து திராவிட நாடு கோரிக்கை வந்து கேட்டுப்பாருன்னா வந்து அண்ணா. சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது வந்து 17 செப்டம்பர் கரெக்ட். ஆனால் வந்து இயர் தப்பு. இயர் வந்து 1955 கிடையாது, 1949. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு பார்ட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1949 செப்டம்பர் 17. 1962 திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கை முடிச்சிருப்பாரு யார் அப்படின்னா வந்து அண்ணா. ஆன்சர் வந்து பி 2 மட்டும் சரியானது அப்படின்னா. அடுத்து வந்து சரியான கூட்டத்தை தேர்ந்தெடு அப்படின்னா. ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏல வந்து எனக்கு வந்து 1 மற்றும் 2 சரி அப்படின்னா. ஸோ 1 மற்றும் 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்றாங்க. ஸோ தேர்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. 1967 தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை முதல்வராக 6 மார்ச் 1967 ஆளுநர் உஜ்ஜல் சிங் அவர்களால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டார் சிஎன் அண்ணாதுரை. ஸோ கரெக்ட். 1967 மார்ச் 6 வந்து சிஎம் ஆயிருந்திருப்பாரு அண்ணாதுரை. ஸோ
ஸோ அதே வந்து 1960 சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க சட்டம் இயற்றினார். இது 1968 அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ 1967 ஸோ அந்த சுயமரியாதை திருமணம் வந்து சட்டம் போட்டிருந்துருப்பாங்க, அதை பாஸ் பண்ணியிருப்பாங்க பில்லை. ஸோ 68 வந்து அது வந்து அதிகாரமாக வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாங்க. அதே வந்து 14 ஜனவரி 1969 ஸோ மெட்ராஸ் பெயர் மாற்ற மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ 14 ஜனவரி 1969 வந்து தமிழ்நாடு அப்படின்ற நேமே வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து செயல்பாட்டுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து தப்பாக வந்துருக்காங்க. என்ன வந்து 1969 ஜனவரி பண்ண வந்து அந்த பில் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தப்பான ஒன்று. அந்த டேட்ல வந்து ஸ்டேட்டோட நேமே மாறிருக்கும், மெட்ராஸ் அப்படின்றத மாற்றி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நடைமுறையாக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ 67 அதுக்கான பில் பாஸ் பண்ணாங்க. 68 பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு 1969 ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும், மெட்ராஸ் அப்படின்ற பேரை மாற்றி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து ஏ 1 மற்றும் 2 சரி. எந்த ஆண்டு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னப்பா வந்து பி. ஸோ பின்னா வந்து 1967. ஸோ 1967 முதல் உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி 1967. சரதோசின் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிய முதல் தமிழக முதல்வர் யாருங்க? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னா வந்து மு கருணாநிதி. ஸோ ஆன்சர் வந்து டி மு கருணாநிதி. ஸோ ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து யார் வந்து கொடி ஏற்றிட்டு இருப்பா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில அப்படின்னா வந்து ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோட கவர்னர், ஸோ அவங்க தான் வந்து கொடி ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வந்து சிஎம்க்கு வந்து அந்த பவர் வந்து இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ அது வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து 15th ஆகஸ்ட் 1974. ஸோ 15th ஆகஸ்ட் 1974 தான் வந்து இந்த உரிமை வந்திருக்கும். யாருக்கு அப்படின்னா வந்து ஸ்டேட்டோட சிஎம்க்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஸோ ஸ்டேட்டோட சிஎம்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து கொடியேற்றத்துக்கான உரிமை கிடைச்சிருக்கும். ஸோ அதான் கேட்டிருப்பாரு. எப்படி வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிருந்துக்கலாம். ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது வந்து அந்த டேட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும் கொடியேற்றுறாரு. ஆனால் வந்து அதே மாதிரி வந்து ஜனவரி 26 வந்து யார் வந்து கொடியேற்றுவா அப்படின்னா வந்து பிரசிடென்ட் வந்து கொடியேற்றிருப்பார். சரிங்களா? ஸோ அவர் வந்து கொடியேற்றுவாரு எல்லா இடத்துலையும் டெல்லியில. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டேட்ல வந்து யாருன்னா வந்து கவர்னர் வந்து கொடியேற்றுவாங்க ஜனவரி 26. சரிங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து யார் கொடியேற்றுவா டெல்லியில அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவாரு. அதே மாதிரி வந்து ஸ்டேட்ல வந்து யார் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து கவர்னர்ஸ் வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஏன் இப்படி இருக்கு? ஸோ ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கொடியேற்றாருல, ஸோ அன்னைக்கு வந்து அவர் ஏற்றிக்கிறாரு, எல்லா ஸ்டேட்லையும் கவர்னர் ஏற்றுறாங்க, கரெக்ட். ஆனால் வந்து 15th ஆகஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் குடியேற்றுறாரு டெல்லியில. ஆனா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து கவர்னர் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா இல்ல. எல்லா ஸ்டேட்டோட சிஎம் வந்து கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1974 கேட்டுருப்பாரு. ஏன்னா வந்து கருணாநிதி அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்டும் இந்த வருஷத்துல இருந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கொடியேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்து யார் முதல் முறையா கொடியேற்றின தமிழக முதல்வர் அப்படின்னா வந்து மு கருணாநிதி. அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 15th ஆகஸ்ட் 1974. அதில் தான் வந்து கொடியேற்றிருப்பாங்க. ஏன்னா வந்து கருணாநிதி. அதுக்கான காரணம் வந்து அவர் தான். அவர் தான் பேசி எல்லா ஸ்டேட்லையும் வந்து சிஎம் வந்து கொடியேற்றணும். எப்படி பிஎம் வந்து 15th ஆகஸ்ட் வந்து கொடியேற்றுறாரோ அதே மாதிரி வந்து சிஎம் வந்து அந்தந்த ஸ்டேட்ல வந்து கொடியேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் பார்த்துருப்பாரு. ஏன்னா வந்து கலைஞர் மு கருணாநிதி. சரிங்களா? ஆன்சர் வந்து டி கருணாநிதி. அடுத்த கொஸ்டின் தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்றாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி. சில வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 3 மட்டும் தவறானது அப்படின்னா. தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1974 நிறுவப்பட்டது. அது வந்து தப்பு அப்படின்றாங்க. அதே வந்து விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவச மின்சாரம் 1994 ஆண்டில் நாட்டில் முதன்முறையாக வழங்கப்பட்டது அப்படின்னாங்க. அதுவும் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஏன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா வந்து அந்த தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா வந்து 1970 வந்து தொடங்கியிருப்பாங்க. 74 கிடையாது, 70. 1970 தொடங்கியிருப்பாங்க தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்.
அதே மாதிரி வந்து இந்த இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு அது எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1989. ஸோ 1989 வந்து இலவச மின்சாரம் வந்து கொடுத்துருப்பாங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு farmers was provided for the first time in the country in 1989. So 1994 கிடையாது, 1989 தான். சரி, ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 3 மட்டும் தவறானது அப்படின்னா. ஸோ அது மட்டும் வந்து இதர பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 20% இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வழங்கப்பட்டது, 1% பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டது, அது வந்து கரெக்ட். ஸோ ஓபிசி, ஸோ அதாவது எம்பிசி பிசிட்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸுக்கு வந்து 20% வந்து கொடுத்துருப்பாங்க இடஒதுக்கீடு. ஸோ இன்னும் வந்து ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 1% கொடுத்துருப்பாங்க. ஸோ இடஒதுக்கீடு, ஸோ அதுவும் வந்து கரெக்டான ஒன்று அப்படின்னா. அடுத்த கொஸ்டின் சரியான கூட்டத்தை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. 1999 உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அமைப்புக்கான தேர்தல் அக்டோபர் 1996 நடைபெற்றது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ 1 மற்றும் 2 வந்து சரியானது அப்படின்னா. ஸோ 1 மற்றும் 2 சரியானது அப்படின்றாங்க. ஸோ 1 and 2 கரெக்ட், போத் 1 and 2 கரெக்ட். ஸோ உழவர் சந்தை தொடங்கப்பட்ட வந்து 1999. ஸோ அதே வந்து 1996 வந்து லோக்கல் பாடிஸ்க்கான எலெக்ஷன் வந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 சரி, போத் 1 and 2 கரெக்ட். அது வந்து தவறான கூட்டத்தை தேர்ந்தெடு பண்றாங்க. ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மற்றும் 3 மட்டும் அப்படின்னா. ஸோ 2 மற்றும் 3 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ 2006 மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மேம்பாட்டு வாரியம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கரெக்டான ஒன்று. ஆனால் வந்து அடுத்திருக்கக்கூடிய 2 வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஏன்னா வந்து திருநங்கைகள் நல வாரியம் எந்த வருஷம் வந்து அமைச்சாங்க அப்படின்னா வந்து 2008ஆம் ஆண்டு. இங்க வந்து 2008 வந்து தொடங்கியிருப்பாங்க. திருநங்கைகளுக்கான ஒரு தனி நல வாரியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2010 கிடையாது, 2018, 2008. அதே வந்து 2007ஆம் ஆண்டு வந்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் வந்து 5.5 இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க சொன்னாங்க. அந்த 5.5 கிடையாது, 3.5%. ஸோ 3.5% தான் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா வந்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ அந்த அமைப்புக்கும். சரி, ஸோ ஆன்சர் வந்து 3.5 தான் வந்து கரெக்ட். இங்க வந்து 5.5 வந்து 2 மற்றும் 3 மட்டும் தவறானது அப்படின்னா. அந்த இயர் தப்பா இருக்கும், 2010 கிடையாது, 2008. அதே மாதிரி பர்சன்ட் தப்பா இருக்கும், 5.5 கிடையாது, 3.5. சரி, அடுத்த கொஸ்டின். எப்பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அப்படின்னா. ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ ஏல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 17th October 1972. ஸோ டிஎம்கே வந்து வெளியே வந்துட்டு ஏடிஎம்கே அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. யார் அப்படின்னா வந்து எம்ஜிஆர். அது எப்போ அப்படின்னா வந்து 17th October 1972. ஸோ ஏடிஎம்கே வந்து வெளியே வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி அமைச்சிருப்பாரு எம்ஜிஆர் 17th October 1972. சரிங்களா. அடுத்து வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்து சரியான கூட்டத்தை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி. பி வந்து 2 மற்றும் 3 மட்டும் தவறானது அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ சரியானது அப்படின்றாங்க. 3 வந்து தப்பா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்து சரியான கூட்டத்தை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ 1974 இவரது கட்சி தமிழக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று எஸ் ராமசாமியின் கீழ் அரசாங்கத்தை அமைத்தது அப்படின்னாங்க. 1976ஆம் ஆண்டில் அவர் தனது கட்சி பெயரை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றினார் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து வந்து 1977, 80, 85ஆம் ஆண்டுகளில் 3 முறை தமிழ்நாடு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாங்க. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. அந்த 3 ஆப்ஷன்ல வந்து எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னா வந்து 2 மற்றும் 3 வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா வந்து 2 மற்றும் 3 வந்து தவறானது கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஸோ சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து 1 மற்றும் 3 தான் சரியானது. ஸோ ஆன்சர் வந்து சி. இங்க வந்து தப்பா இருக்கு. ஸோ 1 மற்றும் 2 3 கிடையாது. ஸோ 2 மற்றும் 3 மட்டும் சரியான. ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஸோ சில பி தான். ஸோ ஏன் வந்து 2 மற்றும் 3 வந்து சரியானது அப்படின்றாங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு கிடையாது. அது எங்கன்னா வந்து
புதுச்சேரி. சரிங்களா? ஸோ 2 மற்றும் 3 வந்து சரியானது கரெக்ட் தான். ஏன்னா வந்து 1926ஆம் ஆண்டில் அவர் தனது கட்சி பேரை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றினார் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒன்று. அதே வந்து 77, 80, 80 வந்து வெற்றி பெற்று 3 முறை சிஎம் பெற்றார் வந்து எம்ஜிஆர். ரெண்டுமே வந்து கரெக்டான ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து 74 வந்து ஒரு கட்சி தலைமை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எஸ் ராமசாமி கீழ் அரசாங்கத்தை அமைச்சிருவாங்க. அது தப்பான ஒன்று. ஏன் அப்படின்னா வந்து அது தமிழக சட்டமன்றம் கிடையாது, புதுச்சேரி சட்டமன்றம். ஸோ புதுச்சேரிலையும் வந்து கட்சியை தொடங்கி அங்கேயும் வந்து ஏடிஎம்கே வந்து நின்றுருப்பாங்க 1974. ஸோ அங்கே வந்து ராமசாமி அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க 74. ஸோ தமிழ்நாடு கிடையாது, புதுச்சேரி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தப்பா இருக்கும், மற்ற 2 வந்து சரியானது அப்படின்னா சான்ஸ் வந்து பி 2 மற்றும் 3 மட்டும் சரியானது அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், தவறான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. சான்ஸ் வந்து ஏ. ஏல என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ 1 மட்டும் தவறானது அப்படின்னா லட்சுமணசாமி முதலியார் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பல்கலைக்கழக புகுமுக திட்டம் அகற்றப்பட்டு 1988 10+2+3 கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா வந்து அந்த இயரம் தப்பா இருக்கு. ஸோ 1988 கிடையாது, 1978. ஸோ 1978 தான் அந்த லட்சுமணசாமி அவரோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல 10+2+3 அப்படின்ற ஒரு கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்திருக்கும் தமிழ்நாட்டில். 4 செப்டம்பர் 1978 அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அது வந்து கரெக்ட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து 4th செப்டம்பர் 1978. ஸோ யார் சிஎம் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் இருப்பாரு அந்த 1978. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதில் வந்து ஏ 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்னா காரணம் வந்து ஏ தப்பா இருக்கு. 1980 கிடையாது, 1978. அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டில் எம்ஜி ராமச்சந்திரன் சட்டநாதன் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கிரிமிலேயர் கருத்தை அறிமுகப்படுத்த முயன்றார், ஆனால் பின்னர் அதை திரும்ப பெற வேண்டியிருந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏ. ஏல வந்து 1979. ஸோ ஏல வந்து 1979. ஸோ சட்டநாதன் கமிட்டி படி என்ன வந்து கிரிமிலேயர் அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கிரிமிலேயர்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ஒன்றிய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து இந்த கிரிமிலேயர் இருக்கும். யாருக்குன்னா வந்து பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள். சரிங்களா? ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் 1970 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிப்பாரு. அதுக்கான அளவுகளும் நினைச்சிருப்பாருன்னா வந்து எம்ஜிஆர். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து இவ்வளோ சம்பாதிச்சா வந்து நீங்க வந்து கிரிமிலேயருக்கு நீங்க வந்து இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடுலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கு அது வந்து பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்திக்கும். அப்போ இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸோ அதில் வந்து தோத்து போயிருப்பாங்க. ஏன்னா வந்து ஏடிஎம்கே நிறைய இடங்களில் தோத்து போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து தப்பான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெற்று மறுபடியும் வந்து என்ன முறை இருந்திருக்கோ அதை வந்து கொண்டு இருப்பாரு. ஏன்னா வந்து எம்ஜிஆர். ஸோ அது எந்த வருஷம்னா வந்து 1979. சர்தோஷின் சரியான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ 1 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ 1980 கர்ணம் மானியம் போன்ற பகுதி நேர கிராம அலுவலர் பதவிகள் ஒழிக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஒன்று அப்படின்னாங்க. 2வது வந்து தப்பா இருக்கு. கிராம நிர்வாக சீர்திருத்தம் குறித்து வர்கீஸ் குழு மற்றும் அம்போஸ் குழு 1979 சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் அது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா ஸோ அதுவும் தப்பா இருக்கு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அது வந்து 1973 கிடையாது, அது வந்து 1979. ஸோ 1973. ஸோ 1979 கொடுத்தது வந்து தப்பா இருக்கும். ஸோ இந்த வருஷம் அப்படின்னா வந்து 1973 தான் வந்து அந்த அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் கிட்ட. அதனால வந்து இயரும் தப்பாக்குனா வந்து இந்த 2வது வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஸோ 1973 தான் வந்து இந்த வர்கீஸ் மற்றும் அம்போஸ்க்கு வந்து இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க 1973. அதுதான் வந்து 1980 வந்து கர்ணம் அப்படின்ற பதவி, மணியம் அப்படின்ற பதவி வந்து எல்லாம் ஒழிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த விஏஓ அப்படின்ற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்ற ஒரு பதவி வந்திருக்கும் 1980க்கு அப்புறம். சரிங்களா? ஸோ வந்து 1973 தான் வந்து கொண்டு இருப்பாங்க அந்த கமிட்டியோட ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1979 கிடையாது, 1973. ஸோ அப்போதான் வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்போ ஒழிச்சாங்க வந்து 1980. ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. சர்தோஷின் கோவில் நடைமுறைகளின் சீர்திருத்தங்களை ஆராய எந்த ஆண்டில் நீதிபதி மகாராஜன் தலைமையில் ஒரு ஆணையம்
நியமிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து பி 1982. 1982 கோவில் நடைமுறைகளின் சீர்திருத்தங்களை ஆராய ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னா யார் தலைமையில் அப்படின்னா வந்து மகாராஜன் தலைமை வந்து அமைச்சாங்க அப்படின்னா 1982. அடுத்த வருஷம் சரியான கூட தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னாங்க. தமிழ்நாடு சட்டமேலவை மசோதா 1986 பார்லிமெண்டத்தின் இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டு 30 ஆகஸ்ட் 1986 அன்று ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றது. இந்த சட்டம் நவம்பர் 1, 1986 நடைமுறைக்கு வந்தது. பின்னர் மேலவை இதை ஒழித்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எம்எல்சி அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், அதை வந்து ஒழிச்சிருந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா வந்து 1986 ஒழிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கான மசோதா எப்ப தாக்கல்னா வந்து 1986 வந்து மசோதா வந்து தாக்கல் பண்ணி அதை ஜனாதிபதிக்கு அமைச்சிருப்பாங்க. அதுக்கான ஒப்புதலும் எடுத்திருப்பாங்க. எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னா வந்து நவம்பர் 1, 1986 வந்து இந்த எம்எல்சி வந்து ஒழிக்கப்பட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில். திரும்பி அதை கொண்டதுக்கு வந்து 2010 வந்து ஆக்ட் எல்லாம் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அதுல வந்து 2001 வந்து ஆட்சி மாறிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஏடிஎம்கேட ஆட்சி தான். ஏன்னா வந்து 2010 வந்து டிஎம்கேட ஆட்சி இருக்கும். அவங்க வந்து கொண்டு வரணும் எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது முடியாம போயிருக்கும், எலெக்ஷன் தோத்து போனால. இப்போ திரும்ப வந்து 2021 வந்து அதுக்கான அவங்களோட மினிஃபெஸ்டோ சொல்லிப்பாங்க, திரும்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்எல்சி வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து எம்எல்சிக்கான அந்த வேலைகள் வந்து தொடங்கப்படும். இப்ப கோவிட்னால வந்து அதை வந்து செயல்படுத்தாம இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து எம்எல்சி வந்து தமிழ்நாட்டு வந்து திரும்ப வந்து கொண்டு வருவாங்க. ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 வந்து சரியானது அப்படின்னா. அடுத்து வந்து எந்த ஆண்டில் எம்ஜி ராமச்சந்திரன் மரணத்திற்கு பின் அவருக்கு பாரத் விருது வழங்கப்படுது அப்படின்னா ஆன்சர் வந்து சி 1988. 1988 தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து 1987 வந்து இறந்து போயிருப்பாரு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் 1987 இறந்து போயிருப்பாரு. 1988 வந்து அவருக்கு வந்து பாரத் ரத்னா வந்து கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் வந்து சி 1988. சர்வதேசன் சரியான கூட்டத்தை தேர்ந்தெடு அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் 1994 சேலம் மாவட்டத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1995 ஆண்டில் இந்த திட்டம் மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. பெண் சிசு கொலையை தடுப்பதே இதன் நோக்கமாக இருந்தது அப்படின்னா இதுல வந்து எது வந்து தவறானது அப்படின்னா வந்து டி. ரெண்டும் இல்லை. எது வந்து சரியான ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னும் வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க, செகண்ட் ஒன்னும் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஆன்சர் வந்து டி 1 மற்றும் 2 வந்து தவறானதா இருக்கு, சரியானது வந்து இல்லை அப்படின்னா. ஏன்னா வந்து தொட்டில் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 1992 கொண்டு இருப்பாங்க. 94 கிடையாது, 1992. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1992. சரி, அதே மாதிரி வந்து 2001 தான் வந்து விரிவுபடுத்திருப்பாங்க இந்த திட்டத்தை. 1995 கிடையாது, 2001. 1992 வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க, சேலம் மாவட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து விரிவுபடுத்தினாங்கன்னா வந்து 2001 வந்து விரிவுபடுத்திருப்பாங்க இந்த மதுரை, திண்டுக்கல், தேனி, தருமபுரி மாவட்டங்களுக்கு. சொன்னா வந்து ரெண்டுமே தப்பா இருக்கு. இயர் வந்து தப்பா இருக்குன்னா வந்து ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து இல்லை, சரியானது இல்லை அப்படின்னா. அடுத்த வருஷம் சரியான கூட தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஆன்சர் வந்து என்னமா வந்து பி. பி வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1990 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 2006 ஆண்டில் சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என மறு பெயரிடப்பட்டது அப்படின்னாங்க. வந்து 2வது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு. ஏன்னா வந்து இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எப்ப வந்து 1992. 1992 தான், 1996 கிடையாது. சரிங்களா? அது எப்போ நேம் மாத்தினாங்க அப்படின்னா வந்து 2006 பேர் மாத்திருப்பாங்க, சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் வந்து பி 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. அடுத்த வருஷம் எந்த ஆண்டில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் நிறுவப்பட்டது அப்படின்னா. ஆன்சர் வந்து என்னப்பா வந்து பி 1992. 1992 வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து மகளிர் காவல் நிலையம் அதை வந்து கொண்டு இருப்பாங்க. எப்படின்னா வந்து 1000 லைட் அப்படின்ற பிளேஸ்ல விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு வந்திருக்கும். எப்படின்னா வந்து 1992. அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டில் குக்கூன் நடவடிக்கையின் மூலம் வீரப்பன் கொல்லப்பட்டதை திட்டமிட்டு தமிழக சிறப்பு தேடுதல் படை நிறைவேற்றியது அப்படின்னா. ஆன்சர் வந்து என்னப்பா வந்து டி 2004. வீரப்பன் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு படைப்பிரிவை உருவாக்கி இருப்பாங்க. அது வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறாங்க. அது எப்ப வந்து 2004. ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அப்படிங்கிறது தான் சிறப்பு தேடுதல் படைப்பிரிவு. அது எப்படின்னா வந்து 2004. ஏன்னா வந்து
வீரப்பன் வந்து கைது பண்ணணும், இல்ல அதை வந்து எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், இல்ல கொண்டு வரணும். அதோட நேம் வந்து ஆபரேஷன் குக்கூன். சரிங்களா? ஸோ குக்கூன் நடவடிக்கை எந்த வருஷம் வந்து 2004 படைப்பிரிவு வந்து சிறப்பு தேடுதல் படைப்பிரிவு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா. அடுத்த வருஷம் எந்த ஆண்டில் ஆன்லைன் உட்பட அனைத்து லாட்டரி சீட்டுகளையும் மாநில எல்லைக்குள் விற்பனை செய்ய தமிழக அரசு தடை வித்தது அப்படின்னா. ஸோ அது எப்படின்னா வந்து 2003 வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஜெயலலிதாவோட பீரியட்ல. ஸோ அப்போ சிஎம் வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதா. ஸோ அவங்க வந்து லாட்டரி சீட்டை வந்து எல்லா இடத்தையும் பேன் பண்ணணும். ஸோ ஆன்லைனாலும் சரி ஆஃப்லைனாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2003 ஸோ அது வந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா குழந்தை நல பரிசு பெட்டகம் வளம் திட்டத்தை எப்பொழுது தொடங்கினார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து டி 2015. ஸோ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு பெட்டகம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா வந்து 2015 தொடங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மா இருக்கும்போது. சரிங்களா? ஸோ குழந்தை நல பரிசு பெட்டகம். ஸோ வென் வாஸ் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா லான்ச் த அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம் அப்படின்னா. ஸோ எப்போ வந்து 2015. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் அம்மா அழைப்பு மையம் குறித்த தவறான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பி எனக்கு வந்து 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அரசு சேவைகளை விரைவாக வழங்குவதை உறுதி செய்வதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதா 19 ஜனவரி 2016 அன்று அம்மா அழைப்பு மையத்தை தொடங்கினார். கட்டணமில்லா எண் 1300 மூலம் குடிமக்களின் குறைகளை அகற்றுவது இதன் நோக்கம் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எந்த நம்பர் வந்து தப்பா இருக்கு. ஸோ கட்டணமில்லா எண் வந்து 1300 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து தப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து அதோட நம்பர் என்ன வந்து 1100. ஸோ 1100 தான் வந்து அதுக்கான நம்பர். ஸோ 1300 கிடையாது, 1100. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணா வந்து நம்மளோட குறைகள் வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ அரசு சேவைகளை விரைவாக வழங்குவதை உறுதி செய்வதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதா 19 ஜனவரி 2016 அன்று அம்மா அழைப்பு மையத்தை தொடங்கினார். அதோட நம்பர் என்ன வந்து 1100. 1300 கிடையாது, 1100. ஆன்சர் வந்து பி. 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னா. சரதோஷன் மாநிலத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் கிராமப்புற மாணவர்களுக்கு உதவ எப்பொழுது தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .கவர்மெண்ட் என்ற மெய்நிகர் கற்றல் தொடங்கப்பட்டது அப்படின்னா. ஸோ ஆன்சர் என்ன வந்து ஏ. பிப்ரவரி 22, 2019. ஸோ பிப்ரவரி 22, 2019 தொடங்கியிருக்காங்க அந்த போர்ட்டல். ஸோ www.தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன வந்து இந்த வெப்சைட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உள்ள போனால் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அதான் அந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .கவர்மெண்ட்.in அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ அது எந்த டேட்டில் அப்படின்னா வந்து 22 பிப்ரவரி 2019. 22 பிப்ரவரி 2019. ஸோ அடுத்த கொஸ்டின் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த சரியான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சி. சியில் வந்து என்ன வந்து 1 மற்றும் 2 வந்து சரியானது அப்படின்னா. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நன்மை திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவியை 12,000 முதல் 12,000 வரை அதிகரித்தல். தமிழகத்தில் வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர வேலையின்மை சலுகை இரட்டைப்பாக்குதல். 10ஆம் வகுப்பை படித்த மாணவர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 200. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் 300. 12ஆம் வகுப்பு முடிக்காதவர்களுக்கு 400 மற்றும் 600 பட்டதாரிகள் மற்றும் முதுநிலை படகுகளுக்கு வழங்கப்படும். அவங்க 2 வந்து கரெக்டானது அப்படின்னா. ஸோ 10th வரைக்கும் படிச்சிருந்தா வந்து 200 ரூபாயும், 10th வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 300 ரூபாயும், 12th முடிச்சுன்னா வந்து 400. 12th முடிக்காதவங்க வந்து 400. ஸோ அதுக்கு மேலே இப்படிங்களுக்கு வந்து 600 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யார் தொடங்கினா வந்து பழனிசாமி அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னா. அதே வந்து மகப்பேறு உதவித்தொகை வந்து 12,000 12,000 வந்து மாற்றினாங்க அப்படின்னா. ஸோ அதுவும் வந்து கரெக்ட் அப்படின்னா. ஆன்சர் வந்து சி. 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. ஸோ தெற்காசியின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா. ஆன்சர் வந்து பி. சேலம். ஸோ சேலத்தில் நிறுவிப்பாங்க இந்த தெற்காசியின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா. ஸோ சேலத்தில் நிறுவிருந்திருப்பாங்க அந்த தெற்காசியோட மிகப்பெரிய ஒரு கால்நடை பூங்கா. யார் நிறுவனா அப்படின்னா வந்து எடப்பாடி கே பழனிசாமி வந்து நிறுவனாரு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து பி. சேலம். சரிங்களா? ஸோ அதோட கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இன்னையோட செஷன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? மீண்டும் வந்து அடுத்த செஷன் வந்து மீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.